செங்கல்பட்டு மாவட்டம் திருவிடந்தையில் பாமகவின் சித்திரை முழுநிலவு மாநாடு நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அந்த மாநாட்டிற்கு பல லட்சக்கணக்கான மக்கள் வருகை தர இருக்கிறார்கள். இதனால் அங்கு ஈசிஆர் சாலை முடங்கியிருக்கிறது. அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். பாமக கொடியை ஏந்தியபடி சாறை சாறையாக மாநாட்டிற்கு வரும் மக்களால் ஈசிஆர் சாலை முடங்கியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். சித்திரை முழுநிலவு மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அங்கு ஈசிஆர் சாலை முடங்கியிருப்பதாக இந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். அது தொடர்பான விவரங்கள். பிரியங்கா வணக்கம். திருவிடந்தையில் மாமல்லபுரம் அருகே பாமக சார்பிலே இந்த வன்னியர் சங்க மாநாடு நடத்தப்படுகின்றது. இதில் சுமார் 10 லட்சம் பேர் வரை பங்கேற்பார்கள் என சொல்லப்பட்டிருக்கிற நிலையில ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அணிவகுக்க தொடங்கி இருக்கிறது. ஈசிஆர் சாலையே முடங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த வாகனங்கள் அதாவது சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, அதே போல கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் உள்ளிட்ட தமிழகத்தின் பல மாவட்டங்களிலிருந்தும் இந்த வன்னியர் சங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் என பலரும் மஞ்சள் கொடிகளை கையில் ஏந்தியபடி பல வாகனங்களிலே வருவதை பார்க்க முடிகின்றது. லட்சக்கணக்கானோர் இந்த மாநாட்டில் திரள்வார்கள் என்பதால் அதற்கேற்ப விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஈசிஆர் சாலை பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வெறிச்சோடி காணப்படுவது வழக்கம். அதன் காரணமாக இந்த வாகனங்கள் எளிதாக வரக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகின்றது. ஆனால் அதே நேரத்தில் பொதுமக்கள் யாருமே இந்த சாலையை பயன்படுத்த முடியாத ஒரு நிலைதான் உருவாகி இருக்கிறது. நீங்களே திரையில் பார்க்கலாம். ஒரு புறம் பார்க்கிங், அந்த பார்க்கிங் முழுவதுமாக நிரம்பி வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். அருகில் ஈசிஆர் பிரதான சாலையை பார்க்கின்றோம். ஒரு புறம் முழுவதுமே பாமக அந்த வன்னியர் சங்க மாநாட்டுக்கு வரக்கூடிய வாகனங்கள் அடைத்துக் கொண்டு நிற்பதை பார்க்கிறோம். மறுபுறம் சென்னையிலிருந்து மாமல்லபுரம் நோக்கி வரக்கூடிய சாலை அது வெறிச்சோடி காணப்படுகிறது. காரணம், பொதுமக்கள் யாருமே அந்த சாலையை பயன்படுத்தவில்லை. காவலர்கள் அந்தந்த இடங்களில் நின்று கொண்டு அவர்கள் கோவளம் உள்ளிட்ட பகுதிகளில் வாகனங்களை திருப்பிவிடக்கூடிய பணிகளிலே ஈடுபட்டு வருகின்றார்கள். அதே போல இந்த கூட்டத்திற்கு வரக்கூடிய பாமகவினர் இளைஞர்கள் குறிப்பாக கையில் மஞ்சள் கொடிகளை ஏந்தி ஆட்டம் ஆடிக்கொண்டு வருகின்றார்கள். அதாவது உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவர்கள் தொங்கிக் கொண்டும் படிக்கட்டுகளிலும் அந்த பேருந்தினுடைய மேற்கூரைகளிலும் ஆபத்தான முறையில் நின்று கொண்டு வருகிறார்கள். அந்த கட்சியினுடைய தலைமை பலமுறை எச்சரித்தும் கூட ஏராளமான இளைஞர்கள் உயிருக்கு ஆபத்தான முறையிலே மேற்கூரைகளில் அமர்ந்தபடி வருவதை பார்க்க முடிகிறது.